நம்ம இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். சோம்பு சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்கக்கூடாது. ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கசக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கரம் மசாலா அதை சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட அரிசி மாவு இருந்தாலும் சேர்க்கலாம், அப்படி இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம். 2ல் எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக எண்ணெய், நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் எதுவோ அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 லெமனை நான் புழிஞ்சு விட்டுறேன். இது கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் மிளகாய்த்தூளை கூட்டிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்தளவு நல்லா ஸ்மூத்தாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையுமே நம்ம ஃபிஷ்ஷில் தடவி விட்டுறலாம். இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணாலே இது நல்லா எல்லாத்துக்கும் செட் ஆகிடும். பாருங்கள், இப்போது இந்த ஸ்டேஜில் இதை 15 to 20 மினிட்ஸ் நம்ம ஊற வைக்கணும். எனக்கு இன்றைக்கி ஃபிஷ் முட்டையும் கிடச்சிது, ஸோ அதையும் நான் இந்த மசால் போட்டு வச்சுருக்கேன். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கும் நீங்கள் ஃபிஷ் வாங்கும்போது கிடச்சிது அப்படின்னா அது தூக்கி போடாமல் நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போது இது ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போது 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை ஓவனில் தான் வச்சு எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு அந்த ரேக் இருக்குது இல்லையா, அதில் எல்லா பக்கமுமே ஃபிஷ்ஷை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அந்த ஃபிஷ்ஷோட எக்கும் நம்ம மசாலா தடவி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வச்சுட்டு நம்ம இன்றைக்கி கிரில்டு ஃபிஷ் தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இது எல்லாத்தையுமே வச்சுட்டு உங்களோட ஓவனை ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஓவனில் 20 to 25 மினிட்ஸ் உங்கள் ஓவனோட செட்டிங்ஸை பொறுத்து நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா இது குக் ஆகிடும். பாருங்கள், கிரில்டு ஃபிஷ் எந்தளவு ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபிஷ் ஃப்ரை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம ஓவனில் பண்ணாமல் டைரெக்டாக எண்ணெயிலையும் இதை பொரித்து எடுக்கலாம். அப்படி எடுக்கிறப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆயிலையும் இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மசாலா எதுவுமே ஒட்டாது, ரொம்ப கரெக்டாக இருக்கும். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.